இந்த காலகட்டத்தில் அடுத்த தீர்க்க தரிசனம், துல்லியமான மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 2018 ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாக என்னாகமம் 19 அதன் அடிப்படையில் ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடியதான சிவப்பு கிடாரி எருசலேமிலே பலி கொடுப்பதற்கு தயாராக்கப்பட்டது. எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் 1987 டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடியதான அமைப்பின் மூலமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பின் மூலமாக பாத்திரங்கள், ஆசாரிய உடைகள், தேவாலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் வாங்கப்பட்டது. குறிப்பாக மெனோராக் என்று சொல்லக்கூடிய 7 கிளையுண்ண பொன் குத்து விளக்குகளும் அங்கே தயாராக இருக்கிறது. இப்படி 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் இருக்கு. 3வது தேவாலயம் எப்பொழுது வரும்? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாழாக்கும் அருவருப்பை குறித்து சொல்லும் பொழுது அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் அந்தி கிறிஸ்து கடைசி சர்வாதிகாரி வந்து நிற்க வேண்டும். அப்படியானால் அங்கே ஒரு தேவாலயம் வர வேண்டும். இப்பொழுது தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் தயாராக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் வாங்கப்பட்டாகி விட்டது. 2022 அந்த மிக முக்கியமான ரெட் ஹீஃபர் எருசலேம் நகருக்குள் கொண்டு வரப்பட்டது. பலி பொருள் தயாராகி விட்டது. எருசலேம் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாராகி விட்டது.